கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசானது 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் விபிஜி ராம்ஜி என்ற கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வண்ணமோ, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை உயர்த்தும் வண்ணமா தான் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமானது 336 ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அரசானது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா சொல்ல போனா, ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது இப்போ மக்கள் பயனடையும் வண்ணம் 120 நாள் வழங்கப்படும் நமது மத்திய அரசானது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சம்பளமானது, அதாவது பயனாளிகளோட சம்பளமானது டைரக்டா அவங்களுடைய வங்கி கணக்குக்கோ இல்ல அவங்களுடைய போஸ்ட் ஆபீஸோடைய சேமிப்பு கணக்குக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது டைரக்டா கொடுத்துட்டு இருக்கு. அதனால இடைத்தரகர்களுடைய தலையீடு எதுவுமே இல்லாம முழுமையா அவங்களுக்கு போய் சம்பளமானது சேர்ந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் எனக்கு வேலை வேணும்னு விண்ணப்பிச்ச அடுத்த 15 நாட்களுக்குள்ள அரசானது அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணுன்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதே போல வேலை செஞ்ச அடுத்த 15 நாட்களுக்குள்ள சம்பளமானது கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த சிறப்பான திட்டத்தின் மூலமா தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து கிராமங்களும் கண்டிப்பா சீரமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி.